வசனத்துக்கு வேதம் சொல்லுகிறது, நீர்மூலமானவைகளை அவர் கட்டுகிறவர் என்றும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் அதற்கு இணையான சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நீர்மூலமானவைகளை, அழிக்கப்பட்டவைகளை அல்லது இடிக்கப்பட்டவைகளை தேவன் கட்டுகிறவர். அல்லேலூயா. தேவன் கட்டுகிறவர். அல்லேலூயா. ஜீசஸ், க்ளோரி டு காட். இதோடு இணைந்திருக்கிற ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நம்ம அப்படியே பார்க்க போகிறோம் இன்றைக்கு. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது, அவன் அருகே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை, இடிக்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, அவன் ஒழுங்குபடுத்தி, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களின் லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களால் கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் போதும். அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடம் கட்டப்பட்டது, இடிக்கப்பட்ட பலிபீடம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுது? நீர்மூலமானவைகள், இடிக்கப்பட்டவைகள் அல்லது தகர்க்கப்பட்டவைகள், அல்லேலூயா, அவை என்ன பண்ணுமா? கட்டப்படும். அல்லேலூயா. இந்த ஆண்டு அதை தேவன் செய்வார். அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு அப்படியே இணைந்திருக்கிற இன்னொரு சம்பவம் தான் இப்போ வாசித்த சம்பவம். அல்லேலூயா. பலிபீடம் என்ன இருக்கு? இப்போ தகர்க்கப்பட்டு இருக்கிறது. யாருடைய காலம்னா ஆகாப் ராஜா உடைய காலத்தில் பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. தேவன் எலியாவை ஆகாப்பிடத்தில் அனுப்புகிறார். ஏன் தகர்க்கப்பட்டது அப்படின்னா, ராஜாக்கள், தேவ ஜனங்கள் தேவனை மறந்து போனபடினாலே. தாவீது நாட்களிலே பலிபீடத்திற்கும் அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பெரிய மேன்மையை தாவீது செய்து வைத்திருந்தார். எருசலேமிலே கொண்டு வந்து பலிபீடத்தை வைத்தார், ஆசரிப்பு கூடாரத்தை வைத்தார். இரவும் பகலும் 4000 பேர் ஷிஃப்ட் மாறி மாறி தேவனை துதிக்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மாறி மாறி துதிக்கக்கூடிய பாடல்களை எழுப்பினார். அதற்கு தலைவன் ஆசா. இப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ராஜா அவனுடைய பிள்ளை சாலமோன். அவர் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு உகந்த விண்ணப்பத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார். பிறகு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அவர் தான் ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை அந்த நேரங்களில் ராஜாவுடைய இருதயம் தேவன் மேலே சார்ந்து இருந்தது. இப்போ இந்த சம்பவங்களை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இப்போ இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. 3ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வரை 9 வரை தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. பலிபீடம் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் அந்நிய பெண்கள் அவன் இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள். அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் பண்ணினா இது தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய கட்டளைக்கு புறம்பானது. தேவன் அந்நிய பெண்களோடு திருமணம் செய்யக்கூடாது அல்லது உறவுகள் வைத்து கொள்ளக்கூடாது, ஐக்கியப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தெளிவாக கட்டளை பிரமாணங்களிலே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த சாலமோன், சத்தியத்தை தெரிந்த சாலமோன், அநேக புறஜாதி பெண்களை திருமணம் பண்ணதுனால அந்த பெண்கள் அவர்களுடைய தேவருக்கு நேராக, இன்றைக்கு கூட நாம் ஏன் சபையில் சொல்கிறோம், திருமணம் ஆகிற பிள்ளைகளுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பாருங்கள். ஏன்னா அவர்கள்
வெளி பிரகாரமாக உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. படிப்பு ஓகே, அறிவு ஓகே, சம்பாத்தியம் ஓகே, அழகு ஓகே, ஆனால் மனம் ஒத்து போகாது. அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் மனம் மாறுதல் உண்டாயிருக்கும். அந்த மனதுக்குள்ளே இயேசு என்கிற மெய்யான ஒளி இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படாத தேவனை தேடாத ஒரு நபர் வந்தார்னா அவருடைய மனம் எப்படி இருக்கும்? இருளின் ஆதிக்கத்தில் இருக்கும். அப்போ இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது. அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு சம்பந்தம் ஏது? இதுதான் சொல்றோம் நாங்கள். புரியுதுங்களா? காலங்காலமாய் வாழப்போகிற வாழ்க்கை அது என்ன செய்யும்னா இடிக்கும். இடிக்கும். ஒன்று மாடு ஒன்று கழுதையை கட்டி நீங்கள் சவாரி போக முடியுமா? 2 மாடாக இருந்தால் என்ன பண்ணோம்? ஒன்று சப்போர்ட் பண்ணி போவோம். ஒரு பக்கம் மாடை கட்டிட்டு ஒரு பக்கம் கழுதையை கட்டினா என்ன பண்ணோம்? மாடு முன்னாடி இழுக்கும், கழுதை என்ன பண்ணிடும்? பின்னாடி இழுக்கும். இதுதான் கதை. புரியுதுங்களா? வாழ்க்கை அதுதான். இங்கே இந்த சாலமோன், நீதி மொழிகளை கொடுத்த சாலமோன், நீதி நெறிகளை கொடுத்த சாலமோன் இப்போ என்ன ஆயிட்டார்னா சறுக்கிட்டார். இந்த சறுக்கல் தான் என்ன ஆயிடுச்சுன்னா பலிப்பீடம் இடிக்கப்பட்டது. ஆலயத்துக்குள்ளே அம்மோனியர் மோவாபியருடைய அந்த பெண்கள் சொன்ன விக்கிரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. விக்கிரக தோப்பு உண்டாயிடுச்சு. தேவனை ஜனங்க ஆராதிக்கலை. ஏன்னா ராஜாவே திரும்பிட்டார்னா ஜனங்க என்ன பண்ண முடியும்? சொல்றது புரியுதுங்களா? ராஜாவே சரிக்கிட்டார்னா ராஜாவை பின்பற்றுகிற குடியான்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சரிக்கிடுவாங்க. கோயிலுக்குள்ள தேவன் உலாவுகிற எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வந்து விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்து அந்நிய தேவிகளை கொண்டு வந்து ஆராதிச்சா அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ராஜாவே ஆராதிக்கிறார், நம்ம ஏமாத்துறோம். சொல்றது புரியுதுங்களா? இவர் ஆரம்பிச்சது அப்படியே படிப்படியாக ரெகோபியாம் வந்தார், அவரும் அதுதான் பின்பற்றினார். ரெகோபியாம் நாட்டில் சாலமோன் தேவனுக்கு விரோதமாக இப்படி செய்ததுனால அவனுடைய மகன் நாட்களை 2ஆக பிரிஞ்சு போச்சு. ராஜ்யமே 2ஆக முடிஞ்சு போச்சு. ஒன்று இஸ்ரவேல், இன்னொன்று யூதாவா மாறிடுச்சு. இஸ்ரவேல் அப்படியே வேறு ராஜாக்கள், வேறு கோத்திரத்தில் ராஜாக்கள் வந்துட்டு ஆண்டு அவர்களும் முற்றிலுமாய் மாறி போனாங்க. முதலாவது ஒருத்தன் ராஜா எழுமனா இஸ்ரவேலுக்கு, யெரொபெயாம்னு. அவன் வந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்? தானில் ஒரு சிலையை வச்சுட்டான், பெத்தேலில் ஒரு சிலையை வச்சுட்டான். அவனுக்கு பயம். என்ன பயம்னா ஆட்சி பயம், அரசியல் ஆட்சி பயம். ஜனங்க எப்படி எங்கே போவாங்க? எருசலேமுக்கு போவாங்க. அங்கே போனால் சாலமோனுடைய பையன் என்ன பண்ணிடுவான்? இவங்களை என்ன பண்ணிடுவான்? அரவணைச்சிடுவான். நம்ம என்ன பண்ணிடுவாங்க? துரத்திடுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஜனங்களை இங்கே நிறுத்திக்கணும் அப்படின்னு பெத்தேல் என்கிற ஒரு இடத்துல ஒரு சிலையை நினைக்கி இதை வணங்கடான்ட்டான். பிறகு தான் என்கிற ஒரு இடத்துல ஒரு சிலையை வச்சுட்டு இது வணங்கு. இல்லை, புரியுதுங்களா? அப்போ ஜனங்களை திசை திருப்பது. நீங்கள் நியூஸ் கேட்டு போய் திருப்பரங்குன்றமா மதுரையில் எரியாத இடத்துல அங்கே ஒரு தூண், இது வந்து எங்கள் ராமர் தூணுன்றான். புதிதாக கண்டுபிடிக்கிறான், சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஜனங்களை ஆன்மீகத்தில் எப்படியாவது என்ன பண்ணிடலாம். நான் கொள்ளை அடித்தாலும் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஆன்மீகத்தில் என்ன பண்ணிடலாம் ஜனங்களை. இதே தான் செஞ்சான் யெரொபெயாம். ஆன்மீகத்தை வைத்து மக்களை என்ன பண்ணிடலாம்? திசை திருப்பிடலாம். அதே போல் திசை திருப்பிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு? பலிப்பீடம் இஸ்ரவேல் ஜனங்களில் உள்ளத்திலே இருந்த யெகோவா தேவன் இடிக்கப்பட்டார். தேசம் பாழா போச்சு. அவ்வளவுதான், தேவன் என்பதை மறந்து போனார்கள். அப்படி யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி ஆண்டு எழுப்பினா அவங்கள போய் கல் எறிஞ்சு கொள்றது, இல்லை சிறையில் கொண்டு போய் போடுறது. யாரும் சொல்லக்கூடாது.
ராஜா சொல்கிறது தான். அதுவும் ஈனமானவர்கள். இந்த எரோபியாம் பண்ணது என்னது? ஆசாரியெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பூசாரியாக மாற்றலை. ஆசாரி தான் பூசாரி. அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் சாதாரணமானவங்க, தவறு செய்கிறவங்க, பரிசுத்தம் இல்லாதவனுங்க, அவங்க எந்த கோத்திரத்தில் தான் சரி, அவனை கொண்டு போயிட்டு பூசாரி ஆக்கிட்டான். ஈனமானவர்கள் பைபிள் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள், அந்த ஆசாரிய கோத்திரத்தில் இல்லாதவர்களை கொண்டு போய் என்ன பண்ணுறான்? கொண்டு வந்து கொண்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ராஜாக்கள் தொடர்ந்து 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 ஒவ்வொரு ராஜா வந்துட்டே இருக்கிறாங்க. தேசத்தில் விக்கிரகம் ஆராதனை, அப்படி ஜனங்களுடைய மனம் எல்லாம் மாறி போச்சு. தேவனை ஜனங்க மறந்துட்டாங்க. இந்த நிலையில தான் பலிபீடம் இடிக்கப்பட்டு போச்சு. தேவனை தேடுகிற இருதயம் இல்லை. இப்போதான் ஆண்டவர் எலியா என்கிற தேவ மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். இதை தான் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. இங்கே பலிபீடம் என்கிறதான இந்த இடத்த ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய இருதயம் தான் பலிபீடம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். அதே அதிகாரத்தில் 37 வாசிங்க சிஸ்டர். 37. நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். தங்கள் நல்ல நீங்க தேவனாகிய கர்த்தர் என்றும் தங்கள் இருதயத்தை. இந்த வசனத்தை நான் இன்னொரு மொழியாக்கத்தில் வாசிக்க சொல்ல போறேன். அதில் வாசிங்க சிஸ்டர். அது இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க. நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும். நீர் இம்மக்களின் மனதை. நீர் இங்க மனம், இருதயம், மனம், உள்ளம் எல்லாமே ஒரே இதுதான். வார்த்தை மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. எல்லாம் ஆத்துமாவுக்குள்ள எல்லாம் ஒன்று தான். இங்க பாருங்க, இன்னொரு மொழியாக்கத்தில் பைபிளில் வாசிக்க சொன்னேன். நீ மக்கள் ஆண்டவர் என்றும். நீரே இம்மக்களின் மனதை. நீரே மக்களின் மனதை, அங்க இருதயத்தின் போட்டிருக்கு, மனதை மீண்டும் மாற்றுவீர், மீண்டும் மீண்டும் கட்டுவீர் என்றும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் எல்லாம் தேவனை மறந்துடுச்சு. நான் அதனால் சொன்னேன், பலிபீடம் இடிக்கப்பட்டதை நான் எப்படி உங்களுக்கு சொன்ன ஆவிக்குரிய அர்த்தத்தில், இருதயத்தில் தேவன் மறந்து போனார் அல்லது மறந்து விட்டார்கள். தேவனை மறந்து விட்டார்கள். தேவனை மறந்து விட்டார்கள். சங்கீத புத்தகத்தில் 81:11 சொல்லுது, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்ப அவரை விரும்பலன்னா வேற ஏதோ விரும்புறாங்க. ரெண்டு தான், ஒன்று இருள், இன்னொன்று வெளிச்சம். ஒளி, இருள். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று வெளிச்சத்தை சிநேகித்தீங்கன்னா இருளை பகைக்கணும், அல்லது இருளை சிநேகித்தீங்கன்னா வெளிச்சத்தை பகைக்கணும். நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இருளை பகைக்கிறீங்களா, வெளிச்சத்தை நேசிக்கிறீங்களா, அல்லது வெளிச்சத்தை பகைச்சு இருளை நேசிக்கிறீங்களா? இயேசுசாமியை குறித்து எபிரேயர் 1:9 சொல்லுது, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். பாஸ்டர், நான் நீதியையும் விரும்புவேன், அக்கிரமத்தையும் நான் விரும்புவேன். எனக்கு நான் உலகமும் விரும்புவேன், தேவனும் விரும்புவேன். பைபிள் மத்திய 6:26 சொல்லுது, 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது.